அணில் அதாவது அம்பானி ஏன் நல்லா இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபத்தில் 20% எடுத்து தானம் பண்ணுறான். அதனால கோடி கோடியாக அங்கே கொட்டுது. அந்த ஃபார்முலாவை யார் கையில் எடுத்துக்கிட்டா? நம்ம ஆள் சுபமாரிமுத்து எடுத்துக்கிட்டாரு. ஏங்க நாங்கள்லாம் அதாவது ஒரு பெரிய சீரிய பேச்சு, இப்பெல்லாம் பொண்ணாவோட பேச்சு அப்படி இல்லை. அந்த காலத்தில் பேசும்போது மாரிமுத்து சின்ன பையன், எங்களுக்கு மேடையில் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவார். அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு மாரிமுத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? மன நிறைவாக இருக்கு. நான் ஏன் அம்பானின்னு சொல்கிறேன்? ஜோதிடத்தில் நம்மளுக்கு இவர் தான் அம்பானி. நீங்கள் எங்கே ஜோதிட விழா நடந்தாலும் சுபமாரிமுத்தை போய் பாருங்கள், ஆண்டவன் அவருக்கு தர்றார். ஆனால் அதை விட என்ன செய்கிறதுக்கு மனசு வேணும்ல. இந்த மாதிரி ஒரு தர்மம் செய்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? ஆண்டவன் கொடுத்துருக்கானா இல்லையா? அப்போ அவரை பாராட்டி தானே ஆகணும். அதனால் பகவான் எப்பயுமே அவருக்கு அருள்பாலிச்சு. அதை விட என்னன்னா அந்த மனுஷனுடைய ஆக்டிவேஷன், சுறுசுறுப்பு, சிரிப்பு. மாரிமுத்து அப்படியே அப்படியே அந்த உதடு புன்னகை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எவனும் பாக்கெட்டில் பணத்தை கொண்டு போயிடக்கூடாது. பார்த்த உடனே கையில் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா கொட்டு கொட்டுறாங்க இருக்கணும். நமக்கு இப்படி ஒரு ஆள் வேணும். சரியா? எல்லாமல்ல இறைவன் சகல சௌபாக்கியங்களையும் மாரிமுத்துக்கு தரணும். இறைவன் எப்போதும் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள்.